ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 2வது ஈத்தில் 6 பல்ல ஒரு கன்று மாடு ரெட்டி கறவையோட சேலுக்கு வந்திருக்குங்க. அந்த மாட்டோட பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடுன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு, அதே மாதிரி கறவைக்கு நல்லா ஒரு 20 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் நல்ல ஹைட்டு வெயிட்டில் எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. ஒரு 2வது ஈத்து பஸ்ஸில் ஒரு 20 லிட்டர் கறக்க டைப்பில் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டைகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குது. மாட்டோட கறவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஈத்தில் ஷேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 17 லிட்டர் பால் கறந்துருக்கு. ரெட்டி கறவையோடு இருக்குது. நீங்கள் போனோடனே கறவைக்கு உடனே வாலியை வைக்கலாம். அப்படி ரெட்டி கறவையோடு இருக்குது. 2வது ஈத்தில் நல்ல காம்பு வெள்ளக்கடி, 4 காம்பு கடையில் நல்ல ஒரு ரெடி வெள்ளக்கடி. கறவைக்கும் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. 4 காம்பு நல்ல நட்சத்திரமாக 4 இடத்துல இருக்குது. மேய்ச்சல் முறையில் அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் இந்த வந்த மாடு எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய விஷயம். மடின்னு பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டவரி மடியில் செப்பு கணக்காக நல்ல செப்பு கணக்காக பைய எடுத்துருக்கு. பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். கறவைக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மடி மற்ற மடி மாதிரி சதமடி கிடையாது. கறந்தோடனே மடி அப்படி துப்பராக வத்திப்போம், பஞ்சாக இருக்கும். கறவைக்கும் காம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான காம்பு வளம். 4 காம்பும் 4 இடத்துல நல்ல நட்சத்திரமாக இருக்குது. கறவைக்கு யார் வேணாலும் கறக்கலாம். மிஷின் கறக்க இருந்தாலும் சரி, கையில் கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, லேடிஸ் யார் வேணாலும் லேடிஸ் கறந்துக்கலாம். குழந்தைங்க யார் வேணாலும் பிடிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான மாடு. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஹைட்டு வெயிட்டில் ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்குது, காலை குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு இன்னையோட 2வது நாள் ஆகுது. நாளையிலேருந்து ரெகுலராக வெள்ளைப்பால் ஊற்றலாம். அன்றைக்கு வரைக்கும் சீம்பால் ஷுயராக. இந்த 2வது ஈத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் எந்த வெயில் கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய பசு, எந்த ஒரு ஹீட்டையும் தாங்கக்கூடிய பசு. நல்ல ஹைட்டு நல்ல லென்த்தில் உள்ள பசு. எடுத்தனா ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். தீவனம் தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. 2வது ஈத்தில் ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்க விடுங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா தீவன தண்ணிக்கு மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. தீவன தண்ணிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடிய பசு. நல்ல வெயிலில் கால் கட்டி மேய்ஞ்ச பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மடி வளம். மடி செட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக எடுத்துருக்கு. நல்ல ரெட்டவரி மடியில் மாடு. நல்ல ரெட்டை குறுக்கில் அகல செட்டில் உள்ள பசு. நல்ல கைகால் துப்புரவு. 4 காம்புமே நல்ல ரோஸ் காம்பில் கருப்பும் கலந்த மாதிரி நல்ல அருமையான காம்பு. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, கறவைக்கு அருமையாக இருக்கும். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டைகுளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு இருக்குது. தேவைப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நல்ல எல்லா கிளைமேட்டும் ஒத்துப்போகக்கூடிய வகையில் ஒரு 20 லிட்டர் கறக்கமானி ஒரு நல்ல வெயிட்டாக உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுங்க. அருமையாகவே இருக்கும். ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு 20 லிட்டர் கறக்கமானி மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். காம்புன்னு பார்த்திங்கன்னா நல்ல பூங்காம்பு, கண்ணு விட்ட உடனே பால் இறைக்கிறது. கறவைக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மாடு. நல்ல காம்பு நைஸு. இதே மாதிரி மாடுகள் நம்ம பண்ணையில் ஒரு 20 மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளில் இருக்குது. அதேமாதிரி குறைஞ்ச மாடுகள், மீடியம் டைப்பில் உள்ள மாடுகள் வாங்கன்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். எந்த வெயிலும் தாங்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்துப்போகக்கூடியது. வெயில் கிளைமேட் எல்லாம் தாங்கக்கூடிய வகையில் உள்ள பசுகள் நம்ம பண்ணையில் எப்போதும் அவைலபிளில் இருக்கும். தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும்.